திருச்சியில் அண்மையில் கைது செய்யப்பட்ட டாட்டூ பாய், ஏலியன் பாய் லட்சமாக டாட்டூ வரைந்து சம்பாதித்தது தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை என்று கூறி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அதன் மூலமாக கடைக்கு நபர்களை வரவைத்து அதன் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதித்தது தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப அந்த விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில என்னெல்லாம் தகவல் தெரிய வந்திருக்கு? டாட்டூ ஷாப்பில் வைத்து நாக்கை வெட்டிய விவகாரத்துல அதனை விசாரிக்க மருத்துவத்துறை தனியாக ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. இந்த குழு மேற்கொண்ட விசாரணையில பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களை எல்லாம் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கை முதல் அந்தரக பாகங்கள் வரை டாட்டூ போட்டு மாதம் 3 லட்சம் வரை சம்பாதித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஏலியன் பாய் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் மாதம் 3 லட்சம் ரூபாய் இந்த டாட்டூ போட்டு மட்டும் சம்பாதித்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. சாதாரணமாக இந்த டாட்டூ போடுவதற்கு 3000 முதல் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை அவர்கள் கட்டணமாக வசூல் செய்கிறார்கள். ஆனால் உடலில் அந்தரங்க பாகங்களில் டாட்டூ போடுவதற்கு 30,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை வசூல் செய்து வருவதாக இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. நாக்கை பிளவுபடுத்தும் சிகிச்சையில் செய்வது தொடர்பாக அவரது நண்பர்களையே இது போல செய்ய வைத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷனுக்காக அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் இந்த விசாரணையின் மூலமாக அம்பலமா இருக்கிறது. இதுவரை 3 பேருக்கு இவர் இது போன்ற நாக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதும் மருத்துவத்துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் மேல் பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற மருத்துவ உபகரணங்களை முறையாக அவதூறாக பயன்படுத்தியது, அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியது போன்ற பல்வேறு விவகாரம் தொடர்பாகவும் மருத்துவத்துறை தற்போது தீவிரமாக இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாகவும் வழக்கு காவல்துறையிடம் பதியப்படுவதற்கான ஒரு பரிந்துரையை இந்த மருத்துவ குழுக்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றன. எனவே இந்த விசாரணையின் போது இவர்கள் வசம் இருக்கக்கூடிய பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களை இந்த மருத்துவ குழு தற்போது பெற்றிருக்கின்றது. கோபால், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.